இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆசீர்வதிப்பேன். கை தட்டுங்க. ஆசீர்வதிப்பேன். என்னுடைய 30வது வயதுல தான் இந்த நான் நோ 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 யூ 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 எஸ் எஸ் வந்தேன். இந்த நான் நோ 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 ஜீசஸ் எஸ் எஸ் எஸ். என் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். டாடி, இதுவரை நான் தான் கார் ஓட்டினேன், கண்ட இடத்துல மோதினேன். இப்ப நான் சைடில் உட்காந்துக்கிறேன், நீங்க உட்காந்து ஓட்டுங்க. எப்படி? கை தட்டுங்க. ஓட்டுங்க. ஒழுங்கா ஓட்டுவீங்க. சிக்கனெல்லாம் ரொம்ப இருக்குப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பா. ஆமென். என்று நீ தேவனுக்காக வாழ ஒப்பு கொடுக்கிறாயோ அன்று உனக்கு ஆசீர்வாதம், உன்னால பிறருக்கு ஆசீர்வாதம். அப்படித்தானே அப்பா? என்ன சொல்லுது 3ஆம் வசனம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களில் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னால ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க.